அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரை கிலோ பீஃப் வச்சு பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும், எப்படிலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பீஃப் அரை கிலோ, சீரக சம்பா அரிசி அரை கிலோ, தக்காளி 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பட்டை 4, ஏலக்காய் 4, கிராம்பு 5, தயிர் 1 கப், எண்ணெய் 100 கிராம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் பொடி. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பட்டை ஏல கிராம்பு கலந்துக்குவோம். அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா சேர்ப்போம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்குறோம். அடுத்து புதினா, இதே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். லேசாக கிளறி விட்டுக்குவோம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்குவோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கிளறி விட்டுக்குவோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். தயிர் 1 கப் சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹையில் வச்சு நல்லா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு விட்ருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் கறியை சேர்த்துக்கலாம். இப்போ கறியை சேர்த்து நல்லா கிளறி விட்ருவோம்.
ஒரு நல்லா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து கறியில் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நீ ஒரு தட்டை போட்டு மூடி கறியை நல்லா வேக வச்சுருவோம். வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு தம் போடலாம். இப்போ நம்ம கறி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேசாக ஒரு கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வந்து கறி நல்லா வேகட்டும். நம்ம குக்கரில் வைக்கலாம், நம்ம இதில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம், மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வந்து கறி வேகட்டும். இப்போ கறியை சிம்மில் வச்சு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி ஒரு 70% வரைக்கும் வந்துருச்சு. இனிமேல் அரிசியை போட்டு தம் போடும்போது மிச்சம் வெந்துடும். அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்துருவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுப்பு ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்போ ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு. மசாலா கொதிச்சுச்சான்னு பார்ப்போம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் மட்டும் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இனி அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலுக்கு வர வரைக்கும் லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அரிசியும் தண்ணியும் லெவலுக்கு வரவும் தட்டை போட்டு தம் போட்டுடலாம். பாருங்க, அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து தட்டை மூடி வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தம்மில் வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தம் ஆயிடுச்சான்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம்.
சூப்பராக தம்மாக இருக்குது. அரிசி நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அடி பிடிக்கவும் இல்லை. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.